வணக்கம். ஓபிஎஸ் வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாரு? திமுகவோட கூட்டணி வைக்க போறாரா? இல்ல திமுகல இணைய போறாரா? இல்ல அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ள வரப்போறாரா? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நயனா நாகேந்திரன் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஓபிஎஸ் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்கல. பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து பாரு இந்த இது மக்களுக்காக தமிழ மக்களுக்காக பாடுபட போறேன் அப்படிங்கிற மாதிரி தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் வந்து தாவேக்காவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி ஒன்று வச்சுட்டு அதை கட்சியை ஆரம்பிக்காம ஒரு குழப்பத்தில் இருந்தார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையில காசு இல்லை. அவர் வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது பாசியம் பில்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த பில்டர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் பணத்தை முதலீடு பண்ணியிருக்காரு. முதலீடும் வரல, ஒண்ணுமே வரல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பணம் கூட வரல. ஆனா பாசியம் பில்டர்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கம். அவருக்கு வந்து எப்படின்னா ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டின பிறகு அவர்கிட்ட இருந்து பணமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப ஓபிஎஸும் தடுமாறி போயிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தினாரு. தேர்தல் முடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அமித்ஷாவிட்டையும் இது மாதிரி சம்பந்தமா பேசியிருந்தாரு. நாங்க வேணா செட்டில் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தரப்புல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பாசியம் பில்டர்ஸ்ட வந்து திடீர்னு ஓபிஎஸ்க்கு வந்து அவர் போட்ட முதலீடு பணம் 200 கோடி ரூபாய் கையில வந்துருச்சு. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாயிட்டாரு. நம்ம அமித்ஷாட்ட சொன்னா உடனே இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே இதுக்கு நான் நன்றியா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸ். அமித்ஷாட்ட சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன, அதிமுக கூட்டு விலக மாட்டேன், அதிமுக கூட்டணியிலே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்னம்மா இன்னைக்கு நயனா நாகேந்திரன் கூட ஓபிஎஸ் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் ஃபோன் பண்ணா எடுக்கிறது இல்லை, மெசேஜ் போட்டால் எடுக்கிறது இல்லை. ஆனால் ஓபிஎஸ் திமுக சைடு கூட்டணி வச்சுட்டாருன்னா என்ன அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த பயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு 300 கோடி ரூபா பணத்தை கொடுத்துட்டு ஒருத்தங்க கட்சிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு திருவாடானை தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அது? லீமா ரோஸ், லாட்ரி டிக்கெட் அதிபர் மார்ட்டினோட மனைவி. அது இல்லாமல் ஆதவ அர்ஜுனாவோட மாமியார். அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு 300 கோடி ரூபா நான் தேர்தல் நிதியாக அதிமுகவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 300 கோடியில் 230 கோடி ரூபா வந்து எஸ்பி வேலுமணி மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எங்கே? 300 கோடி சொன்னீங்க, மீதி 80 கோடி ரூபா ஷார்ட்டேஜாக இருக்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எண்ணி பார்த்துட்டு கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் கேட்ட திருவாடானை தொகுதியை எனக்கு கொடுத்துருங்க, திருவாடானை தொகுதியை கொடுத்துட்டீங்கன்னா மீதி பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருவாடானை தொகுதி கொடுத்த பிறகு மீதி 70 கோடி ரூபாய் வந்து தேர்தல் நிதியாக அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். திருவாடானை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நான் செஞ்சிடறேன், நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லி லீமா ரோஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்காங்க. திருவாடானை தொகுதி கண்டிப்பாக வந்து லீமா ரோஸுக்கு வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் சசிகலாவை பற்றி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் எப்படி வந்து அதிமுக வெற்றி பெற முடியாமல் செஞ்சாரோ, ஓட்டுகளை பிரித்தாரோ, அதே போல் நான் பிரிப்பேன் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக போகிற ஓட்டுகளை வந்து சசிகலா பிரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் தம்பி திவாகரன் மூலமாக இந்த அண்ணா திராவிட கழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு. அது மூலமாக வந்து தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா அவங்க 40 to 50 தொகுதியில் வந்து சசிகலா தரப்பில் கேட்டிருக்காங்க, தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதிகள் குறிப்பிட்ட தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் தாவேக்கா அந்த கூட்டணியோடு சேர்ந்து சசிகலா போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. சசிகலாவோட சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு 2026 தேர்தலில் அவங்க பூகம்பமாக வெடிக்கிறாங்க. ஒரு சைடு ஓபிஎஸ் வேறு இது பண்ணுறாரு. இப்போ ஓபிஎஸ் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியாச்சு, பாசியம் பில்டர்ஸ் மூலமாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ சசிகலா வந்து என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தெரியல. ரொம்ப தலைவலியாக இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார், உடனே நேராக அமித்ஷாட்ட சொல்லி எப்படியாவது நீங்கள் வந்து சசிகலா விஷயத்தில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், சசிகலா கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் பிரச்சனை தீர்ந்துருச்சு, அமித்ஷா மூலமாக தீர்க்கப்பட்டிருக்கு. அதனால திமுக கூட்டணி அப்படிங்கிறது என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா சட்டமன்றத்திலே அவருடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் கூட அவர் பேசினார். புரட்சி தலைவி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அவங்களோட ஆசையோட திரும்பவும் திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து ஐயப்பன் பேசினதை முதலமைச்சர் உட்காந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தார். இவரும் வந்து என்ன செஞ்சார், 5 ஆண்டு காலத்தில் வந்து திமுக வந்து நல்ல விதமான ஒரு சாதனையை தான் பண்ணியிருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் வேறு வெளிப்படையாக பேசியிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு 200 கோடி ரூபா பணம் பாசியம் பில்டர்ஸ் திரும்பவும் முதலீடு பண்ண படத்தை கொடுத்துருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. சசிகலா மேலே எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.